வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆனி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே திடீர் என மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். உடன்பிறப்புகளுக்கு திருமண முயற்சி கைகூடும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பதவி மாற்றம் திருப்தியாக அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பார்கள். ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய இயலாது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் உருவாகும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் வேலை பளுவை சுமத்துவார்கள். அதனால் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றலாம். வரன் முடிவாகாமலும் திருமணம் தாமதப்படும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூட்டாளிகளிடம் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி அதாவது 5/7/2026 அன்று சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது திடீர் வரவும் திடீர் செலவும் ஏற்படும். வெளிநாட்டில் வசித்து குடியுரிமைக்காக காத்திருந்தவர்களுக்கு இப்போது அது கிடைக்கலாம். தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். இடமாற்றம் உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். அதே போல் ஆனி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாம். குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கும்.